வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் ஏழை, அப்புறம் இன்ஸ்டா ரீலுக்காக வீடியோ எடுத்து பப்ளிஷிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நம்பி கொடுத்துட்டாங்க. பட் அந்த பொறுப்பை நீங்கள் வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், அடுத்தடுத்த முன்னெடுப்பு செய்யணும்னு கொண்டுட்டு போகாமல் சில தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறது, அந்த கட்சி தொண்டர்கள்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் நீங்கள் ஒருத்தவங்க பிடிச்சணுங்கிறதுக்காகவே பொய்யான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்காதீங்க. நாளைக்கு இந்த விஷயத்தில் நீங்களும் மாட்டப்படுவீங்க. உங்களுக்கு எதாவது அவதூறு பரப்பப்படும், அதை 4 பேர் ஷேர் பண்ணுவான். நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ஆனால் உங்கள் பேர் இதில் நான் செய்யாத ஒன்று எப்பட்றா இப்படி ஆச்சு, நீங்கள் நாளைக்கு மன நொந்து போய் வேதனையில் உட்காந்தா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் வரமாட்டாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்கள. இது தாவேக்காரங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நிறையா நீங்கள் பண்ணாட்டியுமே நிறைய போலியான ஒரு ரூட் மாஃபியான்னு ஒன்று வேறுபடி பண்ணிக்கிட்டு இருக்கு. நார்த் இந்தியாவிலே பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் இயக்கமாக, இப்போ ஆர்எஸ்எஸோட பக்கமாக இயங்கிக்கிட்டு 100 பேஜஸ்க்கு மேலே இப்போ டிவிகே விஜய்ன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் பில்டப் கொடுத்துட்டு ஏற்றி விட்டுட்ருக்காங்க. ஒரே பெண் அமைச்சர், அப்புறம் புது தொகுதியில் 28 உறுப்பினர்கள் நிற்க வச்சு ஜெயிச்சது. இதெல்லாம் நான் போன வீடியோவில் சொன்னேன். இந்த வீடியோ மறுபடியும் சொல்கிறேன். ஒரு வேட்பாளர் தான் நிற்கப்பட்டிருக்காங்க சங்கராபுரத்தில், அவர் தோத்துட்டார் பொது தொகுதியில், பட்டியலினத்து வேட்பாளர். ஆனால் அதே காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தர் பட்டியலினத்தவர் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக மேலூரில் மதுரையில் ஜெயிச்சிருக்காரு. அப்படியே கான்ட்ராஸ்ட் வர சம்பவத்துக்கும் நடக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலுக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் கனிமொழி சந்தோஷ் ஒரு எம்எல்ஏ, அவங்க ஜோசியம் பார்க்குற ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு அதிகாரிகளோட ஒரு ஆய்வுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்க அது விளக்கம் வர கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கெலாம் நான் கூப்பிடல, இது என்னோடய அலுவலகம், இங்கே தான் ஜோசியம் பார்த்து நான் பெரிய ஆள் ஆனேன், இதுதான் என் ஜோசியத்தோட சர்டிஃபிகேட், அதெல்லாம் காமிச்சிட்டு ஒரு பெண் அரசியலுக்கு வர்றது மக்கள் விரும்பலையா அப்படின்னு கேள்வி கேட்டுறாங்க. மேடம், சும்மா இந்த அனுதாபம், இந்த மக்கள் மேலே திருப்பூர் இந்த வேலைலாம் பண்ணாதீங்க. நீங்கள் எம்எல்ஏ அலுவலகத்தில் வேலை நடக்குது, ஓகே. அப்போ நீங்கள் அவங்கள கூப்பிட்டு ஆய்வு அதை எதுக்கு எடுத்து வீடியோ எடுத்து வெளியில் விட்றீங்க? நீங்கள் பப்ளிசிட்டி பண்ண போய் தானே அவங்கள இப்போ நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் போய் அதிகாரிகளை சந்திக்க வேண்டியதானே மேடம். அதுக்கு தானே மேடம் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களை இஷ்டத்துக்கு நீங்கள் அதிகாரி வர வச்சு நீங்கள் மீட்டிங் நடத்துவீங்க, கேட்பீங்க. இதில் வேறு நீங்கள் டிஎம்கே எங்களை வேறு பண்ணையாரத்தில் பண்ணாங்க. எங்கள் யாரும் பண்ணையாரத்துலலாம் பண்ணல. அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர் பஸ்ஸாக ஆய்வு பண்ணார். அந்த மாதிரி ஒவ்வொரு துறை அமைச்சரும் அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த துறையில் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்தாங்க போன 5 வருஷத்தில். முக்கியமாக போன 5 வருஷத்தில் கவர்மெண்ட் ஊழியர்கள் நிறைய பேர் நிறைய வேலை வாங்கப்பட்டார்கள். வீடு தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம், அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அரசு ஊழியர்கள் தான் போய் மக்களுக்கு நேராக சந்தித்து பண்ணிட்டு வந்தாங்க. அதனுடைய கோபம் கூட மக்கள் அது அரசு அதிகாரியோட ஓட்டு உங்கள் பக்கம் திரும்பியிருக்கு. என்னப்பா அது இப்படி வேலை வாங்குறாங்கன்னு. எதுக்காக? மக்கள் பணி செஞ்சதுக்காக. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏன் தேவையில்லாமல் போட்டு உருட்டிக்கிட்டு இந்த போட்டி, ஏன் இந்த பொய், ஏன் இந்த அப்புறம் அமைச்சர் ஒருத்தர் பிரபு, அவர் சில இடத்த தவிர்த்த பாக்கி எல்லா இடத்துலையும் அவர் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு அமைச்சராக இருக்கீங்களா, எம்எல்ஏ இருக்கீங்களா, இல்லை மக்கள் சேவை பண்ணுறதுக்கா? போய் வேலையை பாருங்கள். வீடியோ ரீல்ஸ்லாம் அதெல்லாம் நீங்கள் நல்லது பண்ணால் தானாக அவங்க பேர் வரும். அந்த வீடியோ எடுத்துடல. இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் ஏன் இப்படி நடிக்கிறாங்க? சரி, முதலமைச்சர் அலுவலகத்திலேயே முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் சந்திப்பு நடத்தும் போதே ரீல்ஸாக வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே இருக்கிறவங்க தான் காப்பாற்றணும். சரி, ஓகே. அடுத்தது நம்ம ஆதவ அர்ஜுனா அமைச்சர் வேறு. இப்போ அவர் சொல்லியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு பேச என்ன தகுதி இருக்கிறது எங்கள் தலைவரை பற்றி பேச? முதல்ல உனக்கு பேசுகிற உண்மையாலுமே திமுகவுக்கு உங்கள்கிட்ட பேசுகிற தகுதி இல்லை தான். ஏன் தெரியுமா? நீங்கள் அரசியலில் 1ஆம் வகுப்பு ஃபஸ்ட் கிளாஸ், நீங்கள் டிகிரி முடித்தவங்க. உங்கள்கிட்ட பேசுகிறது தகுதி அவங்களுக்கு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா உங்களுக்கு தான் புரிய வைக்க தான் முடியாத. ஏன் அதை போட்டுக்கிட்டு? ஆனால் சட்டசபை எதிர்கட்சி தலைவராச்சு, அவர் கேள்வி கேட்கணுமே. அதுக்கு தானே அவர் எதிர்கட்சி தலைவராக்கியிருக்காரு. இதில் வேறு ஏன் அந்த கட்சியில் வேறு திறமையானவர்கள் இல்லையா, சீனியர்கள் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் தான் ஆக்கணுமா? ஏன் அது வருஷம் இப்போயே பயப்படுறீங்க? நல்லா சொல்லி, நான் ஏற்கனவே வாரிசு அரசியல் ஒரு முட்டாள்தனம், மக்களை எத்தனை வருஷம் ஏமாற்றிட்டுருக்காங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அந்த மறுபடியும் நான் அதுக்கான விளக்கத்தை ஷார்ட்டாக ரொம்ப தெளிவாக கொடுக்குறேன். தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைமையை ஏற்கிறனா திமுகவுடைய நிலைமை என்ன இன்றைக்கி? அதை யோசிச்சு பாருங்கள். அதாவது திமுகவில் தலைவர்களே இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லாரும் திறமையான தலைவர்கள் நிறைய பேர் அந்தந்த ஏரியாவில் இருக்காங்க.
ஆனால் அந்தந்த ஏரியா மக்களால் அந்தந்த ஏரியா நிர்வாகிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பகுதியிலையும் அத்தனை பேரையும் ஒரே குடையில் இணைச்சிட்டு போகிற தலைமை தான் வேணும். அந்த தலைமையோடைய நம்பகத்தன்மை, அந்த தலைமையோடைய அந்த ஒற்றுமை, நிர்வாகிகளோட இந்த தலைமை தான் வேணுங்கிற ஒற்றுமை இல்லாதோட விளைவு தான் இன்றைக்கி அதிமுக 2ஆக உடைஞ்சிருக்கு. கண்ணால் நீங்கள் சேதி பார்த்துட்ருப்பீங்க. அது திமுக நடக்காது, நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அடுத்த முகமாக உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்துகிறாங்க. இப்போ தோல்வி எதிர்கட்சியில் இருக்குது, இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார். ஆனால் அந்த எதிர்கட்சி தலைவராக என்ன திமுக நினச்சிட்டா கொண்டு வந்துட முடியுமா? அவர் எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ ஆனவர் மற்ற எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுது. இது இந்த கட்சி விவகாரம் பாஸ். இந்த கட்சியில் நாங்கள் தலைமை உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உதயநிதி ஏற்ற மாதிரி இருந்தால் எங்கே நம்ம பதில் சொல்ல முடியும்? நமக்கு தான் அரசியலே தெரியாத. அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்பார். இங்கே வாரிசு அரசியல்லாம் பேசுகிற தகுதியும் உங்களுக்கு இனிமேல் கிடையாது. காங்கிரஸோடு நீங்கள் சேர்ந்துட்டீங்க. ஆக்சுவலாக வாரிசு அரசியலில் பொய், அது தேவையில்லாத ஒரு உருட்டு. அது நிறையா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது இன்னும் டீட்டெயிலாக தெரியும்னா நான் அந்த போட்ட வீடியோவையும் தெளிவாக பாருங்கள். அது உலகம் முழுக்க அந்த வாரிசு அரசியலுங்கிறது இருக்குது. அது வாரிசு அரசியல், ஜனநாயக நாட்டில் வாரிசு அரசியலுங்கிறது ஒரு பொய்யான வாதம். ஆதவ அர்ஜுனா மாமியார் ஏடிஎம்கேல எம்எல்ஏ, மச்சான் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ, ஒரு குடும்பமே அரசியலுக்கு வந்துருச்சு. நீங்கள் குடும்ப அரசியல்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? அது எப்படிப்பா? ஒவ்வொரு கட்சி ஒரே கட்சியில் இருந்தால் வாரிசு அரசியல், வேறு கட்சியில் இருந்து அரசியல் பண்ணால் அது வாரிசு அரசியல் வராது. எப்படிப்பா அது? எங்கப்பா நீங்களாம் அந்த கண்டுபிடிக்கிறீங்க இந்த லாஜிக்கை? முதல்ல அது இந்த சாதாரண அடிப்படை புரிதல் கூட இல்லைன்னா நீங்கள் உங்களை நான் என்ன சொல்லி இது பண்ணுறது? அதில் மாதிரி இது ஏன் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது தெரியுமா? மக்கள் ஒரு அந்த ஓட்டு ஒரு 3 மணி நேரம் படம் பார்ப்போம்ல, அந்த படம் பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம டிக்கெட் எடுக்கிறது, பார்க்கிங் போடுறது, அந்த இதெல்லாம் தாண்டி அந்த பரபரப்பில் போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் தேட்டரில் உட்காந்து படத்தை பார்த்துருவோம். அந்த பரபரப்பில் மக்கள் ஓட்டு போட்டுட்டதுனால இந்த விளைவு. அந்த ஓட்டு போட்டதுக்கப்புறம் மக்கள் இப்போ ரியலைஸ் ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, கொஞ்சம் அவசரப்பட்டுருக்க வேணாமோ, ஓட்டு போட்டிருக்க வேணாமோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. அது இன்னும் பெருசாக போகும். என்ன காரணம்னா சிம்பிள். யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறது திமுககாரங்க சொல்கிறதே இல்லை. திமுகவுடைய நோக்கம் ரொம்ப தெளிவு. மக்களை பற்றி புரிதல் இல்லாத, அரசியலை பற்றி புரிதல் இல்லாத ஒருவர் அரசியலில் மக்கள் சேவை பண்ணுறேன்னு ஏமாற்றிட்டு வரக்கூடாதுங்கிறது தான் நம்ம தெளிவு. நம்மளுடைய ஒரே கருத்து. தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தாராளமாக வாங்க. இப்போ மக்கள் ஒரு 30-40 சீட் கொடுத்துருந்து எதிர்கட்சி ஒரு சில உட்காந்துருந்து இந்த 5 வருஷம் மக்கள் பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுத்து மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டில் நின்று போராடி அப்படி ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்ன, மக்களுக்கு என்ன தேவை, இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறது இல்லை அரசியல், எம்எல்ஏக்களை கூப்பிட்டு அலுவலகத்தில் வச்சு ஆய்வு பண்ணுறதில்ல அரசியல், களத்தில் போய் அதிகாரி நேராக சந்திக்கணும்னு இந்த சின்ன விஷயம் கூட அந்த எம்எல்ஏக்களை புரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு முகத்துக்காக மொத்த பேரும் ஓட்டை போட்டு குத்திட்டீங்க. அதோடய விளைவு தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தமிழ்நாடு சிக்கிக்கிட்டு இருக்கு. இவங்க இதுக்கு மேலே முன்னுக்கு கொண்டு போவாங்க, பண்ண மாட்டாங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரதுக்கு 6 மாதம் டைம் இருக்குது. இப்போ நம்ம இதை பேசுகிறது இந்த மாதிரி தப்புக்கு இந்த மாதிரி விளம்பரம்லாம் எதுக்கு? ஏன் அதை பண்ணுறீங்க? நீங்கள் மக்கள் சேவை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மற்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் பண்ணாதீங்க. ஏன் பண்ணுறீங்க? பொய்யா செருப்பு இல்லாமல் நடக்கிறாரு, கார் இல்லாமல் இருக்கிறாரு, இதெல்லாம் தேவையில்லை. எம்எல்ஏக்களுடைய பணம் வசதியாக இருக்காங்க, ஏழையாக இருக்காங்களா, பணக்காரனாக இருக்காங்கிறது மக்களுக்கு தேவையில்லை. பணக்காரனாக இருந்தாலும் எளிமையாக இருக்காராங்கிறது தான் மக்கள் பார்ப்பாங்க. எளிமையாக இருங்க, தானாக நல்லது நடக்கும், தானாக மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரலாம். புரியுதா? அதை உங்கள் செயல்பாடில் தான் நீங்கள் காமிக்கணும். 2வது, நம்ம முதலமைச்சர் வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டார். சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் தான் சாப்பிட்ருக்கார். வீடியோலாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? முதலமைச்சர் இங்கேருந்து போயிட்டு திருப்பி வரத்துக்குள்ளே 4 மணி ஆகிடும் சாப்பிட போனால். ஏன்னா அவர் அவ்வளோ லாங்கில் தங்கியிருக்காரு. இதே பக்கத்தில் சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் அவர் வீட்டுக்கே போய் சாப்பிட்டு வரலாம். அது இல்லாமல் சாப்பாடை எடுத்துகிட்டு சாப்பிட்றதுங்கிறது சாதாரண ஒரு நடைமுறை. சாப்பிட போகும்ல, நம்மளே பல பேர் வீட்டில் சாப்பிட்றவங்க சில நாட்கள் நம்ம வேலை பல அதிகமாக இருக்குது, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த 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 எதை குறைக்கிறதுக்காக நம்மளோட டைமை சேவ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் நம்மளே செய்கிறோம். அதை ஏன் அதெல்லாம் ஒரு செய்தியாக ஏன் வருது? ஏன் என்னத்தை நீங்கள் இப்போ பில்டப் பண்ண விரும்புகிறீங்க? நாங்கள் ஏழ்மையான தலைவர், நீங்கள் அதெல்லாம் அந்த பொய்யெல்லாம் மக்கள் நம்ப போகிறதில்ல. தனி ப்ரைவேட் ஜெட்டில் பறக்கிறாள், ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டுருக்குது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு கூட்டம், எங்கேயுமே வெளியில் இறங்கி மக்களை இது வரைக்கும் சந்திக்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஏழ்மையான தலைவருங்கிற பிம்பமும் உங்கள் தலைவர் கட்டமைக்க முடியாது. எதோ சொன்னீங்க, மக்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் குழம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ என்னடா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்களே, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள்
ஸ்ட்ரக்காகி நிற்கிறது நல்லா தெரியுது. உங்கள் அமைச்சரவை இன்னும் விரிவாக்காமல் இருக்கிறதுலே நமக்கு நல்லா புரியுது. ஆனால் கொஞ்சம் மக்களுக்காகவும் ஏதாவது செய்யுங்க. இந்த பொய், இந்த உருட்டு அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எதிர்கட்சியாக உட்காந்து உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் என்ன உருட்டு பண்ணாலும் அதெல்லாம் பொய்யை வெளியே கொண்டு வரதுக்கு தான் இப்போ நிறைய ஆட்கள் தானாகவே கிளம்பி பேச ஆரம்பிச்சிருக்கோம். என்னடா இப்படி இன்டர்நெட்டை திறந்தாலே ஒரே பொய்யாக குமியுது. அதில் சிலது ஜீரணிக்க முடியாத பொய். ஒரே முதல் பெண் அமைச்சருங்கிறதுலாம் ஜீரணிக்க முடியல நம்மளால். அதனால தான் இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. சரி, அடுத்த என்னென்ன சம்பவங்கள் செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு சந்திப்போம். வணக்கம்.